நாம் தமிழர் கட்சி அப்படிங்கிறது ஒரு வெறும் அரசியல் கட்சி மட்டும் கிடையாது. அது ஒரு சிந்தனையை அரசியலா மாத்தின ஒரு கட்சின்னு நான் சொல்லுவேன். 117 சீட் பெண்களுக்கு ஒரு கட்சி தமிழ்நாட்டில் நான் சொல்லலை, இந்தியாவில் இல்லை, உலகத்திலே ஒரு கட்சி கொடுத்துருக்குன்னா அது நாம் தமிழர் கட்சி தான். அப்போ நான் எப்படி நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கு செலுத்தக்கூடாது? ஒரு பெண்ணா? பெண்கள் பாதுகாப்பு என்ன பிறந்தா உடலையும் சேர்த்து உயிரையும் சேர்த்து பாதுகாக்க வேண்டிய ஒரு தலைவிதியோடையே பெண்கள்லாம் வாழ்றாங்க. ஆணுக்கு இல்லாத ஒரு சிக்கல் பெண்ணுக்கும் இருக்கு. 50,000 ஆண்டுகளுக்கு மேலாக பழமை வாய்ந்த மொழி தமிழ் மொழி அப்படின்னு சொல்றோம். ஆனா தமிழ் மொழி உலகத்துல அழியிற மொழிகளோட பட்டியல்ல இருக்கு. இங்க தமிழ் கட்டாய மொழி கிடையாது, இங்கிலீஷ் தான் கட்டாய மொழி. அப்ப அடிப்படையில இங்கிலீஷ் தான் நம்மளை காப்பாற்றும், இங்கிலீஷ் தான் வளர்ச்சி, இங்கிலீஷ் தான் அறிவுன்னு நம்மளை கட்டமைச்சு விட்டுருக்கோம். நாங்க மாற்றத்திற்கான கட்சி, அல்டர்னேட்டிவ் கட்சி இல்லை, நாங்க தான் ஒன்லி கட்சி. நான் சொல்றேன், 2 பேருக்கும் நடுவுல போட்டி எல்லாம் கிடையாது, ஒரே போட்டி தான். வணக்கம். ஏன் நாம் தமிழர் அப்படின்னு பேசுறதுக்கு முன்னாடி நான் ஏன் நாம் தமிழர் கட்சிக்குள்ள வந்தேன் அப்படிங்கிறத நான் முதல்ல சொல்றேன். அடிப்படையில் நானும் எல்லா இளைஞர்கள் மாதிரி இப்போ எல்லாரும் எதில் மாட்டிக்கிட்டு இருக்காங்க, சினிமா, ரீல்ஸ், வெப் சீரிஸ், இந்த மாதிரி தான் என்னோட வாழ்க்கையுமே இருந்துச்சு. ஆனால் இளமை காலத்துலேருந்தே எனக்கு அரசின் மீது ஒரு பெரிய அதிருப்தி இருக்கும். அன்றாடம் நான் ஃபேஸ் பண்ணுற ப்ராப்ளம்ஸே, இப்போ பஸ்ஸு ஒழுங்காக வராது, ஸ்டாப்பில் நிற்காது, அரசு ஊழியர்கள்லாம் ரொம்ப பெரிய ஒரு அலட்சியமாக நடந்துக்குவாங்க. இதுலலாம் அந்த அம்பி அந்நியன் படத்தில் வர அம்பி மாதிரி நாட்டில் யாருக்குமே பொறுப்பு இல்லையா, அந்த மாதிரி நான் பயங்கரமாக கோவப்பட்டுட்டு இருப்பேன். அப்போ புலம்புவே எல்லார்கிட்டையும், இப்படியே வாழ்க்கை போயிட்டே இருந்துச்சு. ஒரு கட்டத்துக்கு மேலே புலம்பெல்லாம் ரொம்ப கோவமாக மாறிடுச்சு. ஒருவேளை நம்ம அந்நியனாக மாறிடுவோமோ அந்த மாதிரி நான் போயிட்டேன். அப்போ இதெல்லாம் நான் எங்கள் அப்பா கிட்ட வெளிப்படுத்துவேன். எங்கள் அப்பா என்னோட அரசியல் தொடக்கத்தில் எங்கள் அப்பாவோட பங்கு பெரிய அளவில் இருக்குது. அப்பா ரொம்ப வருஷமாக அரசியலில் இருக்காரு, நாம் தமிழர் கட்சியில் பல ஆண்டுகளாக இருக்காரு. இப்போ இளம் வயதுலேருந்தே அரசியல் பற்றின விழிப்புணர்வு எனக்கு அடிப்படை விழிப்புணர்வு இருக்குது. ஆனால் பெரிய ஆர்வம்லாம் இல்லை, நான் புலம்பிக்கிட்டு மட்டும்தான் இருப்பேன்னு தவிர எதுவும் சொல்யூஷன் கொண்டு வரணும்னு நினச்சதில்லை. ஆனால் நாளுக்கு நாள் இந்த கோபம், இந்த அதிருப்தி, இது எல்லாமே நாம ஏதாவது ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும், அதுக்கு ஒரு கட்சி எனக்கு தேவைப்படுது ரெப்ரசன்டேஷனுக்கு. நான் எவர் சின்ஸ் எனக்கு ஓட்டர் ஐடி கிடைச்சதுலேருந்து நான் நாம் தமிழர் கட்சிக்கு தான் ஓட்டு போட்டிருக்கேன், ஆதரவாளராகவும் இருந்திருக்கேன். சீமான் அவர்களோட கொள்கை, அரசியல் இதனால அதிகமாக ஈர்க்கப்பட்டு கட்சிக்கு ஆதரவாளராக இருந்திருக்கேன். இப்போ அப்பாவும் கட்சியில் இருக்கனால இதுக்காக தான் நான் கட்சிக்கு வந்தேனா அப்படின்னா கிடையாது. அடிப்படையில் நாம் தமிழர் கட்சி முன்வைக்கிற கொள்கைகள், கோட்பாடுகள், இது எல்லாத்தையுமே நான் தீவிரமாக ரிசர்ச் பண்ணி ஆலோசனைக்கு உட்பட்டு தான் நான் வந்தேன். அப்போ ஒரு இளைஞராக எனக்கு இருக்க பிரச்சனை என்ன? அடிப்படை பிரச்சனை வேலை வாய்ப்பு, இரண்டாவது நான் ஒரு பெண், எனக்கு பாதுகாப்பு. இப்போ இது ரெண்டுத்துக்கும் தீர்வு கிடைக்கிறதே எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சவாலாக இருக்குது. அப்போ இதுக்கு ஒரு சொல்யூஷன் தர கட்சியை நான் அதிகமாக ஆதரிப்பேன். அப்போ அந்த சொல்யூஷன் சீமான் அவர்கள்கிட்ட எனக்கு கிடைச்சிச்சு. இதை தாண்டி நாம் தமிழர் கட்சி அப்படிங்கிறது ஒரு வெறும் அரசியல் கட்சி மட்டும் கிடையாது, அது ஒரு சிந்தனையை அரசியலாக மாற்றின ஒரு கட்சின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா இப்போ மற்ற கட்சிகள்லாம் நீங்கள் எடுத்துக்கோங்க, அவங்களோட ஹிஸ்ட்ரி எப்படி இருக்கும் அப்படின்னா, சரி ஆட்சிக்கு வரணும் அப்போ ஒரு கட்சி ஆரம்பிப்போம், இப்போயும் இப்போ புதுசாக நிறைய கட்சி அப்படி வருதில்லை, ஆட்சிக்கு வரணும் ஒரு கட்சி ஆரம்பிப்போம், இதுதான் அவங்களோட எண்ணமாக இருக்கும். ஆனால் நாம் தமிழர் கட்சியோட தொடக்கமே ஒரு இனத்தோட பேரழிவோட வேதனையிலிருந்து உருவாக்கப்பட்ட ஒரு கட்சி. அப்போ அடிப்படையிலே இங்கே அதிகாரத்துக்காகவும் பவருக்காகவும் இந்த கட்சி வரல. அப்படி வந்திருந்தா இன்னைக்கு கூட்டணி போயிருக்கோம், அது வேறு விஷயம். ஆனால் அந்த பேஸ் அடிப்படையே சரியாக இருந்ததுனால நான் நாம் தமிழர் கட்சிக்கு வந்தேன். இப்போ நான் ஒரு இளைஞர், அதுலேயும் பர்டிகுலராக ஒரு ஜென்சி கம்யூனிட்டியிலேருந்து ஒரு பெண்ணாக நான் வந்திருக்கேன். அப்போ என்னோட முதல் தேவை வேலை வாய்ப்பு, அதுக்கப்புறம் பாதுகாப்பு. இளைஞர்கள் இன்னைக்கு அரசியலில் இருந்து இந்த உரிமைகளுக்காக போராடுறதுக்கு நடுவில் இருக்க பெரிய கேப் இந்த ரீல்ஸ், இன்ஸ்டாகிராம், சினிமா, இந்த மோகத்தில் அதிகமாக மாட்டிக்கிட்டு இருக்காங்க. இதனால அவங்களோட உரிமைகளுக்காக போராடுறதுக்கு அவங்களுக்கு நேரமே இல்லை.
வேலை பார்க்குறாங்க, வீட்டுக்கு போறாங்க, படிக்கிறாங்க, வீட்டுக்கு போறாங்க, சினிமா பார்க்குறாங்க. இதில தான் அவங்களோட வாழ்க்கை வந்து சுத்திக்கிட்டு இருக்கு. அப்ப இதிலிருந்து அவங்கள வெளிய கொண்டு வரதே ஒரு பெரிய சவாலா இருக்கு. வெளிய கொண்டு வந்து, அதுக்கப்புறம் அவங்கள அரசியல் விழிப்புணர்வை ஏற்படுத்தி, அதில எது நல்ல கட்சி, எந்த கொள்கையை நீங்க சார்ந்து இருக்கணும், இப்படிங்கிற இதுவே வந்து ஒரு பெரிய ப்ராசஸா இருக்கு. இப்போ 21 வயசுல இருந்து 35 வயசு வரைக்கும் இந்த பர்ட்டிகுலர் யங்ஸ்டர் ஏஜ் குரூப்ல 30% கிட்டக்க வந்து தமிழ்நாடுல இருக்காங்க. அப்ப இவங்களுக்காக ஒரு ரெப்ரசன்டேஷன் ஆவது அசெம்பிளில இருக்கணும்ல, சட்டமன்றத்துல இருக்கணும்ல. ஆனா ஒருத்தர் கூட அசெம்பிளில இல்ல. ஆவரேஜா 40 வயசு இளைஞரா? 40 வயசு தான் சட்டமன்றத்துல இருக்காங்க. அப்ப இளைஞர்களுக்கு முக்கியத்துவமே வந்து தமிழ்நாட்டுல கிடையாது. இளைஞர்கள வச்சு போராட்டம் பண்ணிக்குவாங்க. ஏதாவது போராட்டம்னா யாராவது இளைஞர்கள கூப்பிடுங்க இப்படின்னு பண்ணிக்குவாங்களே தவிர்த்து, அதிகாரத்துல உட்கார வைக்க வேண்டிய அவங்களுக்கு அந்த எண்ணமே இல்ல. ஏன் அப்படின்னா, இளைஞர்களுக்கு பொதுவா ஒரு வேகம் இருக்கும். ஒரு கோபம் இருக்கும். ஏதாவது தப்புனா நம்மள தட்டி கேட்டுருவாங்க. அப்படின்னு ஒரு இதனால அவங்க வந்து சேர்த்துக்க மாட்றாங்க. இப்போ நாம் தமிழர் கட்சி அதுல எப்படி வேறுபடுது அப்படின்னா, நாங்க அடிப்படையில 100 சீட்ஸ் வந்து இளைஞர்களுக்கு இந்த எலெக்ஷன்ல வந்து குடுத்துருக்கோம். பிரதிநிதித்துவம் குடுத்துருக்கோம். அப்ப இந்த 100 இளைஞர்களும் வெற்றி பெற்றா, எவ்வளோ யங்ஸ்டர்ஸ் வந்து சட்டமன்றத்துல இருப்பாங்க. அப்ப பார்க்கும்போது, என்னைய மாதிரி நெறைய யங்ஸ்டர்ஸ்க்கு பார்க்கும்போது, நம்மள ரெப்ரசன்ட் பண்ற ஒருத்தவங்க இருக்காங்கன்னு ஒரு நம்பிக்கை வரும். இத பார்த்து நெறைய பேருக்கு அரசியலுக்குள்ள வரணும் அப்படிங்கிற ஆசை இருக்கும். ஆனா இது எதையுமே வந்து இப்ப இருக்க கட்சிகள், இதுக்கு முன்னாடி இருந்த கட்சிகள் யாருமே பண்ண மாட்றாங்க. ஏன் நாம் தமிழர் கட்சி அப்படின்னா, யார் கட்சி ஆரம்பிச்சாலும் இப்ப நாளைக்கே ஒரு கட்சி ஆரம்பிச்சாலும், எல்லாரும் என்ன சொல்லுவாங்க? நான் ஊழல ஒழிப்பேன். நான் வந்தா ஊழல் ஒழிப்பேன். கையூட்டு இதெல்லாம் வந்து முற்றிலும் இருக்காது சொல்லுவாங்க. எப்படி அப்படின்னு கேட்டா, இந்த பழைய ஊழல் கட்சி கூட கூட்டணி வச்சு தான் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி ஓகே. ஏதாவது திட்டம் இருக்கா? உங்க திட்டம் சொல்லுங்க. எப்படி ஊழல் ஒழிப்பீங்க அப்படின்னு கேட்டா, ஒரு திட்டமும் சொல்ல மாட்டாங்க. ஒரு கம்ப்ளீட் பிளானே இருக்காது. அந்த இடத்துல தான் நம்ம நாம் தமிழர் கட்சிய தேடணும். ஏன்னா, நாம் தமிழர் கட்சியோட ஆட்சி வரையறையில சீமான் அவர்கள் வந்து ஊழலையும், கையூட்டையும் எப்படி ஒழிப்பேன் அப்படிங்கிறதுக்கு ஒரு பிளான் சொல்றாரு. எப்படின்னா, இப்போ ஒரு அதிகாரி வந்து ஊழல் பண்ணியிருக்காரு அப்படின்னு தெரிய வருது அப்படின்னா, அவரோட பணி வந்து இடைக்காலம் சஸ்பெண்ட் பண்ணப்பட்டுருவாரு. அந்த சஸ்பென்ஷன் காலத்துல அவருக்கு வந்து சம்பளம் வராது. மேலும் குற்றம் நிரூபிக்கப்பட்டால், உண்மையிலே அவர் வந்து ஊழல் செஞ்சிருக்காருன்னு நிரூபிக்கப்பட்டா, அவருக்கு வேலையே வேலையே இருக்காது. வேலையே பறிமுதல் பண்ணிருவோம். அப்ப இதோட மட்டும் நிக்குதா அப்படின்னா கிடையாது. அடுத்து அவங்க பிள்ளைங்க இருக்கும்ல, பிள்ளைங்களுக்கு அரசு வேலை கிடையாது. அந்த பிள்ளைங்களுக்கு அரசோட சலுகைகள் எதுவுமே இருக்காது. அப்ப நீ பண்ண தப்புக்கு நீ மட்டும் இல்ல, உன் குடும்பம் ஃபுல்லா பாதிக்கப்படும்னா, ஊழல் செய்ய மனசு வருமா யாருக்காது? எண்ணம் வருமா? அப்ப இந்த அளவுக்கு கடுமையா ஒரு ஸ்ட்ரிக்ட்டா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் போட்டா தான் ஊழல வந்து ஒழிக்க முடியும். அப்ப இந்த மாதிரி திட்டங்கள் எதுவுமே இப்ப இருக்க கட்சிகள்ட்ட யார்ட்டயுமே இல்ல. அது வந்து நாம் தமிழர் கட்சிட்ட மட்டும் தான் இருக்கு. இன்னும் ஒரு பெரிய ஒரு ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, பெண்கள் பாதுகாப்பு. பெண்ணா பிறந்தா உடலையும் சேர்த்து, உயிரையும் சேர்த்து பாதுகாக்க வேண்டிய ஒரு தலைவிதியோடையே பெண்கள்லாம் வாழ்றாங்க. அப்ப ஆணுக்கு இல்லாத ஒரு சிக்கல் பெண்ணுக்கும் இருக்கு. அப்ப அதுக்காக ஒரு தனிச்சட்டம், ஒரு பாதுகாப்பு இதெல்லாம் வந்து என்ஷூர் பண்ணணும். இதுக்கெல்லாம் ஒரு திட்டம் வந்து நாம் தமிழர் கட்சிட்ட மட்டும் தான் இருக்கு. ஏன்னா, பெண்களோட பாலியல் வன்புணர்வு இதுக்கெல்லாம் மரண தண்டனை விதிக்கணும். நாங்க வந்து மரண தண்டனை குடுப்போம் அப்படின்னு சொல்ற ஒரு கட்சி வந்து நாம் தமிழர் கட்சி மட்டும் தான். பெண்களுக்கு பாதுகாப்ப மட்டும் உறுதி செஞ்சா பத்தாது. பெண்களுக்கான பிரதிநிதித்துவத்தையும் குடுக்கணும். இப்போ நீங்க பார்த்தீங்கன்னா, மத்த கட்சியில வந்து கவுன்சிலர்ஸ் இவங்கலாம் இருப்பாங்க. ஆனா, இப்ப நம்ம ஃபோன் பண்ணி ஏதாவது பிரச்சனை அப்டின்னா, "இருங்க எங்க வீட்டுக்காரர்ட்ட குடுக்குறேன்" அப்டின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு வந்து அவங்கள ஒரு பப்பட் மாரியே வச்சுட்டு, பின்னாடி இருந்து ஏன்னா அவங்கள பொறுத்தவரைக்கும், "இங்க பாருங்க, பெண்களுக்கு சீட்டு குடுத்துருக்கோம். நாங்க ஒரு பெண்ணிய கட்சி" அப்டின்னு காட்டணும். அவ்வளோதானே தவிர, அவங்களுக்கு உண்மையிலே ஒரு எண்ணம்லாம் இல்ல, பெண்களுக்கு சீட்டு குடுக்கணும். பெண்ணியம், பெண்ணியம், பெண்ணிய காவலர்கள் நாங்கன்னு பேசுவாங்களே தவிர்த்து, சீட்ஸ் எல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா, ஏதோ காக்கா சாப்பிட்டு மிச்சம் வச்சிருக்க மாரி இருக்கும் அந்த சீட்ஸ்லாம். 12 சீட்டு, 8 சீட்டு, 5 சீட்டு இப்படி இருக்கும். 117 சீட் வந்து பெண்களுக்கு ஒரு கட்சி, தமிழ்நாட்டுல நான் சொல்லல, இந்தியால இல்ல, உலகத்திலேயே ஒரு கட்சி வந்து குடுத்துருக்குன்னா, அது நாம் தமிழர் கட்சி தான். அப்ப நான் எப்படி நாம் தமிழர் கட்சியில இல்லாம இருப்பேன்? நான் ஏன் நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கு செலுத்தக்கூடாது ஒரு பெண்ணா? இந்த கேள்வி தான். இப்ப புதுசா வர கட்சியில கூட வந்து பெண்கள்லாம் எங்க பக்கம் தான் அப்படின்னு சொல்றாங்க. அவங்க வந்து எந்த அளவுக்கு பெண்களுக்கு வாய்ப்பு குடுப்பாங்கங்கிறத நம்ம பார்ப்போம். ஏன்னா பார்க்கறதுக்கு முன்னாடியே நம்ம ஒரு
ஜட்ஜ்மெண்ட் அவங்க மேலே பாஸ் பண்ணக்கூடாது. அதனால எல்லாரோட செயல்பாடுகளையும் நம்ம பார்ப்போம். இதை தாண்டி தமிழ்நாட்டிலையும் சரி, இந்தியாலையும் சரி, ஒரு பெரிய நோய் அப்படின்னா சாதி. இந்த சாதி எண்ணம் வந்து தமிழ்நாட்டில் ஆனால் சொல்லிக்குவாங்க, எங்களுக்கு வந்து பின்னாடி வந்து பேர் இல்லை, சாதி பேர் இல்லை, இது வந்து இந்தியாவிலேயே நாங்கள் தான் இந்த பெருமைக்கு உள்ள ஒரு ஸ்டேட் அப்படிலாம். ஆனால் தெரு சாதி இருக்கும், சாதி சண்டை இருக்கும், ஆணவ கொலை இருக்கும், எல்லாமே இருக்கும். ஆனால் சாதியில் சோஷியல் ஜஸ்டிஸ் அப்படின்னு சொல்லிக்குவாங்க. ஆனால் இப்போ இந்த ஆணவ கொலைக்கும் இருக்க வேறுபாடை புரிஞ்சுக்கணும். கொலைங்கிறது ஒரு தனிப்பட்ட வெறுப்பு இல்லை பகை, இது மூலியமா நடக்கிற ஒரு விஷயம். ஆனால் ஆணவ கொலைங்கிறது நீ அந்த சாதியில் பிறந்துட்டங்கிறனாலேயே வரக்கூடிய ஒரு உனக்கு நடக்கக்கூடிய ஒரு கொடுமை. அப்போ இதுவும் ஒன்றா இல்லை. அப்போ இதுக்கு வந்து ஒரு தனி சட்டம் வந்து உருவாக்கணும். இன்ன வரைக்கும் நாங்கள் ஆட்சியில் இல்லைன்னாலும் இதுக்கான அழுத்தம் கொடுக்குறோம், ஆணவ கொலைக்கு ஒரு தனி சட்டம் கொண்டு வாங்க அப்படின்னு. ஆனால் அந்த கூட்டணி கட்சியில் இருக்கவங்க கூட, நாங்கள் தான் பட்டியல் சமூகத்துக்கு பாதுகாப்புன்னு சொல்கிறவங்க கூட அதுக்கான அழுத்தம் கொடுக்காங்களே தவிர அவங்களால அதை செயல்படுத்த முடியவே இல்லை. ஆனால் நாம் தமிழர் கட்சி வந்தால் சாதிய ரீதியான வன்கொடுமைகள் மற்றும் ஆணவ கொலைகளுக்கு தனி சட்டம் நாங்கள் கொண்டு வருவோம். இதுவும் நாம் தமிழர் கட்சி சீமான் அவர்களோட ஆட்சி வகையில் இருக்குது. அப்போ நாங்கள் என்ன பண்ணுவோம், இப்போ ஒருவர் வந்து அவரோட சாதியினாலேயே ஆணவ கொலை செய்யப்பட்டுட்டாங்க அப்படின்னா அதே பேட்டர்ன் தான். நான் ஊழலுக்கு என்ன சொன்னேன், அவங்கள வந்து ஃபஸ்ட்டு அரெஸ்ட் பண்ணி அவங்கள கைது பண்ணி அவங்க மட்டும் இல்லை, அவங்க பிள்ளைங்க அடுத்த பிள்ளைங்க வரைக்கும் அரசு வேலைகள், நீ நினச்சாலும் அரசு வேலை, நீ எவ்வளோ பெரிய பிரில்லியண்ட்டாக இருக்கலாம், நீ நினச்சாலும் உனக்கு அரசு வேலை வந்து கிடையாது, அரசு சலுகைகளும் கிடையாது. அப்போ இவ்வளோ ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கட்டமைப்பு கொண்டு வந்தால் மட்டும்தான் தமிழ்நாட்டில் நிறைய விஷயங்களை மாற்ற முடியும். அப்படி எதுவுமே பண்ணாமல் நாங்கள் தான் மாற்று அரசியல்னா திட்டம் சொல்லுங்கள், திட்டத்தை சொல்லுங்கள், நாங்கள் கேட்குறோம், அதை வந்து ஆய்வு பண்ணுறோம். இப்போ நாங்கள் மட்டும் வந்து எடுத்த உடனே இந்த திட்டம் வராது, காலப்போக்கில் சில மாறுதலுக்கு உட்பட்டு சில இதெல்லாம் மாற்றி தான் இந்த நிலைமைக்கு வந்துருக்கோம். அப்போ உண்மையிலே மாற்றத்துக்கான அரசியலை செய்கிறது யார் அப்படின்னா நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். இப்போ இன்னொரு தமிழ்நாட்டில் ஒரு பெரிய சிக்கல் இளைஞர்கள் மத்தியில் நான் பார்க்குறேன் அப்படின்னா, யாரையோ கொண்டாடுவாங்க, சேகுவேராக்கு, ஃபிடல் கேஸ்ட்ரோக்கு, இவங்களுக்குலாம் வந்து டெய்லி ஸ்டேட்டஸ் வச்சு ஃபயர் விடுவாங்க. ஆனால் தேசிய தலைவர் தெரியுமா, மேதகு தெரியுமா, வஉசி சிதம்பரம் பிள்ளை தெரியுமா, கக்கன் தாத்தா தெரியுமா அப்படிலாம் கேட்டால் யாருது, என்ன புதுசாக பேர் சொல்கிற அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இது என்னன்னா ஒரு மனப்பான்மை என்னன்னா, உள்ளூர் பிரச்சனையை இங்கே இருக்க ஆளுங்களை பற்றி பேசினா, இங்கே இருக்க வரலாறு பற்றி பேசினா அது வந்து அப்படியே கெத்தா இருக்காது. ஓ சேகுவேரா, ஃபிடல் கேஸ்ட்ரோ அப்படின்லாம் பேசிட்டா அது வந்து அவங்களுக்கு வந்து ஒரு கெத்தா தெரியும். அந்த மனப்பான்மையில் வந்து எத்தனையோ விளக்காங்க போய் ரொம்ப வருஷம் ஆச்சு, ஆனால் இன்னும் அந்த அடிமை மனப்பான்மையிலேயே வாழ்ந்துட்டு இருப்பாங்க. இப்போ உள்ளூர் பிரச்சனையை பேசுறதையாக இங்கே இருந்துக்கிட்டு ஈரானை காப்பாற்ற போராட்டம்னு பண்ணுவாங்க. ஆனால் இங்கே இருக்க பிரச்சனை அவ்வளோ பிரச்சனை இருக்குது, இதை விட்டுட்டா ஈரானை காப்பாற்ற போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். மொத்தமாக ஒரு நரேட்டிவையே நம்மளை வந்து செட் பண்ணுறாங்க. தமிழில் இந்த மொழி நான்லாம் வந்து இப்போ வங்கி சரி நம்மளும் கொஞ்சம் மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆங்கில வார்த்தைகளை முழுமையாக கட்டுப்படுத்திட்டு தமிழ் வார்த்தைகள் அதிகமாக புழக்கத்துக்கு கொண்டு வரும் அப்படின்னு என் அலுவலகத்துலலாம் வந்து இந்த மேலாண்மை நீங்கள் செய்யுங்க, வங்கிக்கு போவோமா இப்படிலாம் என்னை ஏதோ வேற்று வாசி மாதிரி பார்க்காங்க, என்னங்கடா தமிழில் தானே பேசினேன், இது என்ன இவ்வளோ பெரிய விஷயமா அப்படிங்கிற மாதிரி. அப்போ இப்போ பாருங்க, நீங்கள் வேணாலும் இதை ட்ரை பண்ணி பாருங்க, இன்னைக்கு போய் எல்லா ஆங்கில வார்த்தைக்கும் பதிலாக தமிழை யூஸ் பண்ண பாருங்களேன், அப்படியே ஏதோ ஏலியன் மாதிரி ஏதோ குதிச்சு வந்த மாதிரி நம்மளை பார்ப்பாங்க. அதான் ஒரு அடிப்படையில் அந்த அடிமை மைண்ட் செட்லேயே இருக்குது. தமிழில் ஒரு பெருமை மிக்க மொழி, ஏன்னா இங்கிலீஷ் பேசினா ஸ்டைலிஷ்னா தமிழில் இல்லாத ஸ்டைலிஷ் என்ன இருக்குது, ஏகப்பட்ட ஆக்சென்ட், ஏகப்பட்ட டைலாக், எவ்வளோ ஒரு ஸ்டைலிஷான மொழி தமிழ். அப்போ இந்த இன உணர்வு, மொழி உணர்வு, தமிழ் பற்று இது எல்லாமே நாளுக்கு நாள் வந்து கம்மியாயிட்டே போகுது தமிழ்நாட்டில். 50,000 ஆண்டுகளுக்கு மேலாக பழமை வாய்ந்த மொழி தமிழ் மொழி அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் தமிழ் மொழி வந்து உலகத்தில் அழியிற மொழிகளோட பட்டியலில் இருக்குது. அது காரணம் என்ன அப்படின்னா, இங்கிலீஷில் தான் நம்ம படிக்கிறோம். எந்த நாட்டிலையாவது வேற மொழி வந்து பாடமொழியாக இருக்கா, கல்வி மொழியாக இருக்கா? இங்கே வந்து தமிழ் வந்து கட்டாய மொழி கிடையாது, இங்கிலீஷ் தான் வந்து கட்டாய மொழி. அப்போ அடிப்படையில் இங்கிலீஷ் தான் நம்மளை காப்பாற்றும், இங்கிலீஷ் தான் வளர்ச்சி, இங்கிலீஷ் தான் அறிவுன்னு நம்மளை கட்டமைச்சு விட்டுருக்காங்க. ஆனால் கேட்டால் தமிழர் வளங்களை நாங்கள் பாதுகாப்போம்,
தமிழர் இனத்தை பாதுகாப்போங்கிற மாதிரி பேசிக்குவாங்க. பேச்சு போட்டியில சிறந்த கட்சிகள்னு வேணாலும் சொல்லிக்கலாமே தவிர்த்து, செயல்பாட்டுல இந்த கட்சிகள் வந்து தமிழுக்காக எந்த தொண்டும் வந்து செய்யல. எந்த மாற்றமும் கொண்டு வரல. இப்ப நாம் தமிழர் கட்சி என்ன சொல்யூஷன் இதுக்காக முன்வைக்குது அப்படின்னா, நாங்க ஆட்சிக்கு வந்தா அலுவலகத்துல, பாடங்கள்ல, ஸ்கூல்ஸ்ல, காலேஜஸ்ல எல்லாத்துலயுமே தமிழ் தான் வழக்காடு மொழியா, பேச்சு மொழியா, நிர்வாக மொழியா இருக்கும். தமிழ் வந்து கட்டாய மொழியா ஆக்கப்படும். இத வந்து நாங்க மட்டும் தான் சொல்றோம். யாருமே சொல்றது இல்ல. ஆட்சியில இருக்கவங்களால இத செயல்படுத்த முடியுமா? முடியாதா? எல்லா அதிகாரமும் இருக்கு. செயல்படுத்த முடியுமா? முடியாதா? ஆனா செயல்படுத்த மாட்டாங்க. இத செயல்படுத்துறது தான் வந்து தமிழர் வளங்கள், தமிழ் மொழிப்பற்று இதெல்லாம் வந்து பெருகுவிக்கும். ஆனா இத பண்ணாம ஒரு 4 கவிதைய வாசிப்பாங்க, 4 பாட்ட வாசிப்பாங்க. இதுலயே சுத்தி சுத்தி இந்த கம்பி சுத்துற கதையா நம்மட்ட வந்து பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. நம்ம மனிதர்கள் மட்டும் தான் இந்த உலகத்துல இருக்கோமா? இல்ல. பறவைகள், விலங்குகள், இத தாண்டி கல்லு, மண்ணு, மரம், மலை எல்லாமே இருக்கு. இப்ப இது எல்லாத்துக்காகவும் அரசியல் பேசணும். இந்த எல்லாத்துக்காகவும் அரசியல் பேசுறது எந்த கட்சி அப்படின்னு நீங்க ஒரு சின்ன பிள்ளைகிட்ட போய் கேட்டா கூட அந்த பிள்ளை வந்து சொல்லும். நாம் தமிழர் கட்சி, சீமான் தான் பேசுவாரு அப்படின்னு. அப்ப அ நம்மளோட வளங்கள்லாம் அவ்வளோ சுரண்டப்பட்டு, சூறையாடப்பட்டு பக்கத்து வ அது என்ன பாரி வள்ளல் மாரி பக்கத்து மாநிலங்களுக்குலாம் நம்ம வந்து வாரி வழங்கிட்டு இருக்கோம். ஆனா, அவைங்க நம்மளுக்கு வந்து தண்ணி கூட தரமாட்டாங்க. இந்த முல்லை பெரியாறு இஷ்யூலாம் எடுத்துக்கோங்க. உடைஞ்சா பாலமே உடைஞ்சிரும், நம்மளுக்கு பிரச்சனை வந்துரும்னு படம் வரைக்கும் எடுத்திருக்காங்க. படம் வரைக்கும் எடுத்து அவங்க மக்கள வந்து நம்ம குடுக்கக்கூடாதுன்னு எஜுகேட் பண்ணியிருக்காங்க. அந்த அளவுக்கு அவங்க வந்து அப்படி இருக்காங்க. ஆனா நம்ம வந்து இந்தாப்பா வச்சுக்கோ, இந்தா வச்சுக்கோ. அண்ணன் கூட சொன்னார்ல, கண்ணகி கோயிலுக்கு போறது கூட வந்து பிரச்சனையா இருக்குன்னு. அப்ப எந்த உரிமைக்காகவும் வந்து யாருமே போராடுறதில்ல. இதுல எனக்கு ரொம்ப பெரிய அதிருப்தி வந்து இளைஞர்கள் வந்து போராடுறதில்ல. நான் கூட என் நண்பர்ட்ட எல்லாம் வந்து, "ஏய் போய் கேளு. இந்த பஸ்ல எல்லாம் வந்து கண்டக்டர் வந்து அ ஓவரா பண்ணா, ஏய் போய் கேளு போ போன்னு தட்டி குடுப்பேன். நீ அடங்கு" அப்படின்னு சொல்லிருவாங்க. ஏன்னா யாருக்குமே ஒரு ரொம்ப சகிப்புத்தன்மையா, இவ்வளவு அகிம்சையா இந்த நாட்டுல அப்படிங்கிற மாரி ஆயிடுச்சு. தமிழ்நாடே மொத்தமா. இப்ப இதெல்லாம் மாறணும் அப்படின்னா, தமிழர் உணர்வு, இந்த அடையாளம், மொழி வளமை, நம்மளோட வரலாறு நீங்க பார்த்துக்கோங்க. ஹிட்லர் வந்து ஜூஸ் மேல பண்ண கொடுமைய வந்து பக்கம் பக்கமா 10த்ல படிச்சு பப்ளிக் எக்ஸாம் பாஸ் பண்ணுவோம். 9த் ஸ்டாண்டர்ட்ல நாசிஸ்ட் பார்ட்டி பண்ண கொடுமையெல்லாம் பத்தி படிப்போம். ஆனா, நம்மளோட சொந்தங்கள் தொப்புள் கொடி உறவு அப்படின்னு சொல்றோம்ல, அவங்களோட ஹிஸ்டரி வந்து எங்கேயாவது நம்ம வந்து நம்மளோட புக்ஸ்ல வந்து இருக்கா? எதுலயுமே இல்ல. அப்ப படிச்சா தானே சின்ன பிள்ளைங்கள் படிச்சா தானே தெரியும். யாராவது வந்து சொல்லிக் குடுப்பாங்க. யாராவது பேசி, பேசி என்னது எதோ பத்தி பேசுறாங்க அப்படின்னு தான் நெறைய பேருக்கு தெரியுது. சோசியல் மீடியானால தான். இப்ப அடிப்படையில நம்மளோட ஹிஸ்டரி புக்ஸ்ல, நம்மளோட பாடங்கள்ல, நம்மளோட வரலாற வந்து அதிகமா சொல்லிக் குடுக்கணும். சரி விடுங்க நீங்க வந்து ஹிஸ்டரி புக்ஸ்ல கூட வைக்கல. அது கூட வந்து ஏதோ விட்டுருவோம். ஆனா, அந்த மே 18 அந்த டேவ ரிமெம்பரன்ஸ் டேவா கவர்ன்மெண்ட் அறிவிக்கணுமா? இல்லையா? ஏன்னா இது எங்கேயோ நடந்தது. அதான் சொல்றேன்ல, ஈரான பாதுகாக்க போராட்டம் பண்றவங்க யாரும் சொந்த மண்ணுல, அதாவது சொந்த மக்கள், தொப்புள் கொடி சொந்தங்கள் பட்ட கஷ்டத்த ஒரு ரிமெம்பரன்ஸ் டேயா, அதுக்கான இன்னும் அகதிகளா வாழ்றாங்க. சொந்த மண் அவங்க யாரு? வேற எங்கேயோ வாழ்ந்தவங்களா? அவங்கலாம் தமிழர்கள். ஆனா இன்ன வரைக்கும் இந்த அகதிங்க பேரே வந்து சொல்லக்கூடாது. நான் புரியணுங்கிறதுக்காக சொல்றேன். அகதியா வாழ்றதுல எவ்வளோ பெரிய கொடுமை. அப்ப இதெல்லாம் பார்த்துக்கிட்டு நம்ம வந்து எந்த கோவமும் படாம, ரொம்ப அகிம்சையில ரொம்ப சகிப்புத்தன்மையோட இருந்தோம் அப்டின்னா, நம்ம வந்து இப்ப பட்டியல்ல தான் இருக்கோம். தமிழ் வந்து அழியப் போற மொழி இல்ல. இனிமேல் வந்து பட்டியல்லேருந்து தூக்கி எக்ஸ்டிங்ஷன் அந்த ஸ்டேஜுக்கே வந்து போயிருவோம். அப்ப இதெல்லாம் வந்து மாறணும் அப்டின்னா, ஒரு நல்ல அரசியல் கட்சிய நம்ம தேர்ந்தெடுத்து, அதுக்கு வாக்கு செலுத்தணும். அந்த கட்சிய நோக்கி நம்ம பயணிக்கணும். நல்ல அரசியல் கட்சினா தமிழ்நாட்டுல என்ன அப்டின்னா, நாம் தமிழர் கட்சி மட்டும் தான். நான் வந்து கட்சியில இருக்கேங்கிறதுக்காக சொல்லல. ஏன்னா வரவங்கலாம் நீங்க கேளுங்க. நான் வந்தா தமிழ்நாட்டுக்கு மாற்றம், நான் தான் எல்லாமே அப்டின்னு சொல்லுவாங்க. எப்படி மாற்றம் அப்டின்னா, எல்லா கட்சி கூடயும் கூட்டணி பேசுவாங்க. அப்போ கொள்கை வச்சு கூட்டணி பேசலாம். சரி இது என்னோட கொள்கை. இதுக்கு யார் ஒத்து வரீங்கன்னு கூட்டணி பேசலாம். ஆனா எல்லா கட்சி கூடயும் கூட்டணி பேசிட்டு எது பெஸ்ட்டோ அத தேர்ந்தெடுத்தீங்கன்னா, நீங்க வந்து ஆட்சி மாற்றம் அரசியல் மாற்றத்துக்காக வரல. ஆட்சிய பிடிக்க வரீங்க. ஆட்சிய பிடிக்க வரவங்களுக்கு நாங்க எதுக்கு வாக்கு செலுத்தணும்?
நீங்க ஏதாவது மாத்த போறீங்க அப்படின்னா நாங்க நீங்க ஜெயிக்கிறது ஓட்டுங்கிறது நம்மளுக்கு யாரு பிடிச்சிருக்கோ, யாரு ஜெயிப்பாங்களோ அவங்களுக்கு போடுறது இல்ல. யாரு வந்தா நல்லது நடக்கும், யாரு வந்தா தமிழ்நாடு அரசியல்ல மாற்றம் ஏற்படும், அவங்களுக்கு போடுறதா ஓட்டு. அவங்க ஜெயிக்கிறாங்களோ, தோக்குறாங்களோ, அவங்க வந்து ஒரு 2 ஓட்டு கூட வாங்கிக்கட்டும் அந்த தொகுதியில. ஆனாலும் அவங்க வந்தா மாற்றம் வரும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, அவங்களுக்கு தான் ஓட் பண்ணணும். அப்படி ஒரு கட்சி இன்ன வரைக்கும் தமிழ்நாட்டுல இருக்கு அப்படின்னா, அது நாம் தமிழர் கட்சி தான். இப்போ வரைக்கும் தான் நான் சொல்றேன். ஃபியூச்சர்ல வரணும்னு நாங்க ஆசைப்படுறோம். ஏன்னா எங்களுக்கு வந்து நான் சொல்லுவேன், எங்களுக்கு போட்டி வந்து எந்த கட்சியுமே இல்ல. ஏன்னா நல்லவங்க வந்து நல்லவங்க கூட தான் போட்டி போடணும். நல்ல கட்சி நல்ல கட்சி கூட தான் போட்டி போடணும். அதனால எங்களுக்கு போட்டி வந்து யாருமே இல்ல. நாங்க மாற்றத்திற்கான கட்சி, அல்டர்னேட்டிவ் கட்சி இல்ல. நாங்க தான் ஒன்லி கட்சின்னு நான் சொல்றேன். 2 பேருக்கும் நடுவுல போட்டிலாம் கிடையாது. ஒரே போட்டி தான். ஒரே சாய்ஸ் தான். வேற பட்டனே இருக்கக்கூடாது. ஆனா கொடுமை எல்லா ஆப்ஷன்ஸும் இருக்கு. அதனால நீங்க அது எல்லாத்தையுமே மறந்துட்டு நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கு செலுத்துங்க. தமிழருக்கு வாய்ப்பு குடுங்க. தமிழருக்கு முன்னுரிமை குடுங்க. நாம் தமிழர் கட்சிய ஜெயிக்க வைங்க.